சாமி சிதம்பரனார் அவர்களின் தமிழர் தலைவர். ஈவேராவின் பொதுவாழ்வு. ஈவேராவின் பொதுவாழ்வு மிகுந்த சிறப்புடையது, தன்னலமற்றது, நேர்மையுடையது. இளமைப் பருவம் முதல் இப்படித்தான். இளமைப் பருவத்திலேயே ஜாதி பேதம் அறியாதவர், மத வேறுபாடு உணராதவர், கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், முஸ்லிம்கள் முதலிய எல்லா வகுப்பு பிள்ளைகளுடனும் நன்றாக பழகியவர். எப்பொழுதும் 10 பேர்கள் கூடவே இருப்பார்கள். வயது ஏறிய பின்பும் பல வகுப்பினரையும் தோழராக கொண்டிருந்தார். ஈரோட்டில் எவ்வகுப்பினர் வீட்டில் எந்த நன்மை தீமைகள் நடைபெற்றாலும் முதலில் அங்கு அவரை காணலாம். யாரும் இவரை அழைப்பார்கள். சில சமயங்களில் அழைப்பில்லாமலே சென்று விடுவார். தோழர்களும் உடன் செல்வார்கள். அவ்வீட்டு காரியங்களை தாமே முன்னின்று நடத்துவார். காரியங்கள் முற்றும் நிறைவேறிய பின்புதான் வீடு திரும்புவார். இவருடைய இவ்வியற்கை குணத்தினால் ஊரார் முழுவதும் இவரை உற்ற தோழராக கருதினர். குடும்ப விவகாரங்கள், வியாபார தகராறுகள், சண்டை சச்சரவுகள் தீர்த்த வண்ணமே இருப்பார். கோர்ட்டுகளில் இருந்து விவகாரங்கள் இவரது தீர்ப்புக்கு வரும். எப்படிப்பட்ட விவகாரத்தையும் பைசல் செய்து விடுவார். ஒரு சமயம் ஈரோட்டில் பிளேக் நோய் வந்துவிட்டது. அதனால் மக்கள் பலர் மடிந்தனர். மற்றவர்கள் அஞ்சி ஊரை விட்டு ஓடிவிட்டனர். செல்வர்கள் அனைவரும் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு எல்லோருக்கும் முந்தி ஓடிவிட்டனர். போக்கிரமில்லாத ஏழை மக்கள் ஊரில் தங்கி உள்ளம் நடுங்கி இருந்தனர். அச்சமயம் ஈவேரா வெளியே போகாமல் தமது தோழர்களுடன் சிறிதும் அஞ்சாமல் ஊரில் இருந்து அவ்வேளை மக்களுக்கு உதவி செய்து வந்தார். இச்சமயத்தில் அவர் நடந்து கொண்ட தைரியத்தை இன்றும் பலர் புகழ்வர். அநேக பிணங்களை தாமே தூக்கிக் கொண்டு போவார். இந்நிகழ்ச்சியால் அவர் பலராலும் போற்றப்பட்டார். கடை தெருவிலும் இவருக்கு செல்வாக்கு மிகுதி. கடை கணக்குகளில் ஒருவருக்கொருவர் தகராறு வந்தால் இவர்தாம் தீர்த்து வைப்பார். கணக்கில் நிபுணர், புள்ளி விவரங்களில் தேர்ந்தவர், என் சுவடி தலை கீழ் பாடம். இத்துடன் நல்ல நினைப்பு வன்மை, பெரும் புள்ளிகளையும் சிறிது நேரத்தில் வாய்க்கணக்காகவே முடிவு கட்டி விடுவார். கடை சம்பந்தமான பேரோடு குடிப்பு முதலியவைகளை ஒரு முறை பார்த்தால் போதும், அப்படியே மனதில் படம் பிடித்துக் கொள்வார். இதனால் எந்த விதமான கணக்கு தகராறுகளையும் தீர்க்கும் திறமை பெற்றிருந்தார். நடுநிலையில் எவ்வித சிக்கல்களையும் முடிவு செய்யும் குணம் பெற்றிருந்தார். இதனால் கடைக்காரர்களின் பெரும் மதிப்பும் உடையவரானார். இப்பொழுதும் பொது மேடைகளில் பேசும்போது அரசாங்க வரவு செலவு கணக்கை புள்ளி விவரங்களுடன் வெளியிடுவார். இக்கணக்கின் மூலம் விளங்கும் குற்றங்குறைகளை விளக்கமாக எடுத்து காட்டுவார். இவர் பொது வாழ்வில் தலையிட்ட பின் மைனர் விளையாட்டுகள் சிறிது சிறிதாக விலகிவிட்டன. அதிகாரிகள் நட்பு புகுந்தது. அறிவாளிகளின் கூட்டுறவு வளர்ந்தது. செல்வர்களின் சேர்க்கை பெருகிற்று. காலஞ்சென்ற பாவே மாணிக்க நாயக்கர் போன்ற பெரும் தமிழறிஞர்கள் இவருடைய யுக்தியான வேடிக்கை பேச்சுக்களுக்காகவே இவரது கூட்டாளிகளாக ஆகினர். அக்காலத்தில் கருவூரில் மருதையா பிள்ளை என்னும் பெரும் புலவர் ஒருவர் இருந்தார். அக்காலத்து புலவர்கள் மருதையா பிள்ளையை கண்டால் நடுநடுங்குவார்கள். இவர் யாருக்கும் அஞ்சாதவர், எங்கும் செல்வாக்குள்ளவர். இப்பொழுதும் ஈரோட்டு பகுதியில் உள்ளவர்கள் இவரை பற்றி பல வேடிக்கை கதைகள் கூறுவார்கள். இவருக்கு விதண்டாவாதி என்று பெயர். ஜாதி, சமயம், சாத்திரம் முதலியவைகளில் உள்ள புரட்டுக்களை கண்டிப்பார். இவருக்கு ஈவேராவுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. இவருடைய நட்பு ஈவேராவின் சீர்திருத்த கொள்கைகளுக்கு பெரிதும் உறுதி அளித்து வந்தது. இக்காலத்தில் கைவல்ய சாமியாரின் நட்பும் ஏற்பட்டது. இவர் கைவல்யம் என்னும் வேதாந்த நூலை நன்கு கற்றவர். ஆதலின் கைவல்ய சாமியார் என்று பெயர் பெற்றார். பார்ப்பனியத்திற்கு பரம விரோதி, பகுத்தறிவாளர். ஈவேரா காங்கிரஸ்காரர் இருக்கும் காலத்தில் ஈவேராவின் போக்கை கண்டிப்பார். பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தையே ஆதரிப்பார். இவருடைய நட்பும் அக்காலத்தில் ஈவேராவின் கொள்கைக்கு பேர் ஆதரவு அளித்து வந்தது. குடியரசு ஆரம்பித்து காலம் முதல் இவர் ஒவ்வொரு வாரமும் அதில் எழுதி வந்த கட்டுரைகள் தமிழ்நாட்டில் பெரும் புரட்சியை உண்டாக்கின. அக்கட்டுரைகளில் உள்ள விவாதங்களுக்கு அன்று முதல் இன்று வரை எந்த படிப்பாளியோ புலவரோ பதில் கூற முயன்றது கூட இல்லை. இச்செய்தி அக்கால குடியரசு வாசகர்களுக்கு நன்கு தெரியும். ஈவேரா பல பொது காரியங்களையும் மேற்கொண்டு நடத்தியிருக்கின்றார்.
தமது கொள்கைக்கு முரண்பாடான காரியங்களை கூட பொறுப்பேற்றுக் கொண்டால் அவைகளை நேர்மையாக நடத்தி வைக்கும் குணம் இவரிடம் உண்டு. எனது வர்த்தக தொழிலில் நான் ஒரு அளவுக்கு வெற்றி பெற்றேன். எனது தகப்பனாரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானேன். என் தகப்பனார் இருக்கும் போதே எங்கள் வியாபாரத்திற்கு அவர் பெயரை எடுத்துவிட்டு என் பெயர் கொடுக்கப்பட்டு விட்டது. ஊர் பெருமை விஷயங்களிலும் என் தகப்பனார் ஒவ்வொன்றிலுமிருந்து விலகிக் கொண்டு என்னையே தள்ளிவிட்டார். எங்கள் ஊர் பொது கோவில்களில் சர்க்கார் தேவஸ்தான சம்பந்தமான காரியங்கள், உற்சவங்கள் முதலியவை பெரிதும் எங்கள் வீட்டு சொந்த காரியம் போலவே நடைபெறும். ஆதலால் அவற்றிற்கு என் தகப்பனார் இருக்கும் போதே என்னையே முதன்மையாக்கி விட்டார்கள். ஒரு சமயம் இதனால் எனக்கு கடவுள் பக்தி ஏற்படலாம் என்கிற என்னவோ தேவஸ்தான கமிட்டி காரிய தரிசியாகவும் தலைவனாகவும் ஆக்கப்பட்டு விட்டேன். இப்படியெல்லாம் இருந்தும் ஏற்றிக்கொண்ட காரியத்தை சரியாய் உண்மையாய் செய்வதென்பதல்லாமல் நான் செய்யும் அநேக காரியங்களில் எனக்கு பிடிவாதமான நம்பிக்கை என்பது ஏற்பட்டதே கிடையாது. எப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத காரியத்தை ஏற்றுக்கொண்டாலும் நாணயமாகவும் அதிக கவலையாகவுமே செய்து வருவேன் என்று அவரே ஒரு சமயத்தில் எழுதியுள்ளார். இவர் ஈரோடு வட்டம் தேவஸ்தான கமிட்டியின் தலைவராக பல ஆண்டுகள் இருந்திருக்கிறார். அக்காலத்திலேயே உருவ வணக்கத்தை வெறுப்பவர், கோவில்களில் நம்பிக்கை இல்லாதவர், திருவிழாக்கள் வீண் செலவுக்கு காரணமானவை என்பவர், இவைகள் மக்களிடையே மூட நம்பிக்கையை வளர்க்கின்றன என்னும் உறுதியான கொள்கையை உடையவர். ஆயினும் தன் தலைமை பதவியின் பொறுப்பை உணர்ந்து கோவிலில் நடைபெற வேண்டிய செய்கைகளை தவறாமல் நடத்தி வந்தார். தமது கமிட்டிக்கு கட்டுப்பட்ட பல கோவில்களை புதுப்பித்தார். கோவிலின் செல்வங்கள் கொள்ளை போகாமல் பாதுகாக்கப்பட்டன. கோவில்களுக்கு பழுது வராமல் திருப்பணிகள் செய்யப்பட்டன. இவர் தேவஸ்தான கமிட்டிக்கு தலைவராகும் முன் கமிட்டியில் பணம் இல்லை, கடன் தான் இருந்தது. பல ஆண்டுகள் தலைவராயிருந்துவிட்டு அப்பகுதியில் இருந்து நீங்கும் முன் எல்லா செலவுகளும் செய்த பிறகும் சுமார் 15,000 ரூபாய் சேமித்து வைத்திருந்தார். இக்காலத்தில் ஈரோடு நகர பாதுகாப்பு கழக தலைவராகவும் சேர்மன் ஆனார். 1919 வரையிலும், அதாவது ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கும் வரையிலும் இவர் அப்பதவியில் இருந்தார். இதற்கு முன் ஆனரரி மாஜிஸ்ட்ரேட்டாக சுமார் 12 ஆண்டுகள் இருந்தார். தாலுகா போர்டு உபத்தலைவராக இருந்தார். இவர் நகரசபை தலைவராக இருந்த காலத்தில் நகருக்கு செய்த நன்மைகள் பல. இன்றும் அவைகள் அழியாமல் விளங்குகின்றன. இவர் காலத்தில் தான் அந்நகருக்கு குடிதண்ணீர் வசதி செய்யப்பட்டது. காவிரியில் இருந்து நல்ல தண்ணீர் கிடைக்கும்படி குழாய் போடப்பட்டது. இப்பொழுது ஈரோட்டு சிங்கார வனத்தில் கட்டப்பட்டிருக்கும் தண்ணீர் பெருந்தொட்டியில் இவர் பெயர் கல்லில் செதுக்கப்பட்டிருப்பதை காணலாம். இவர் தம் அதிகாரத்தை கொண்டு செய்த மற்றொரு செயல் இன்னும் ஈரோட்டு மக்களால் போற்றப்படுகிறது. இவர் தலைவராவதற்கு முன் ஈரோட்டு கடைத்தெரு மிக நெருக்கமுள்ளதாக இருந்தது. இதனால் மக்கள் போக்குவரத்துக்கு பெரும் இடையூறு நேர்ந்து கொண்டிருந்தது. வண்டிகள் போகும்போது பல ஆபத்துக்கள் விளைந்தன. இந்த தொல்லைகளை நீக்க வேண்டுமானால் கடைத்தெருவை விரிவுபடுத்த வேண்டுமானால் இருபுறங்களில் உள்ள கடைகளை இடித்து தள்ளியாக வேண்டும். கடைகளுக்கு சொந்தக்காரர்களோ பணம் படைத்த பெருங்குடி மக்கள், மேலும் ஈவேராவுக்கு நெருங்கிய நண்பர்கள். கட்டிடங்கள் அதிக விலையுள்ளவை. கடைகளை இடிக்க துணையினால் அவர்களுடைய பகை வந்து சேரும். இவைகள் ஈவேராவுக்கு தெரியாதவை அல்ல. ஆயினும் யார் பகை நேர்ந்தாலும் எதிர்ப்பு வந்தாலும் பொதுமக்களுக்கு நன்மை தரும் செயலை கைவிடுதல் கூடாது, உறுதியாய் நின்று செய்து முடிக்க வேண்டும் என்னும் பிடிவாதம் எப்பொழுதும் அவருக்கு உண்டு. ஆதலால் யாருக்கும் அஞ்சவில்லை, எத்தகைய எதிர்ப்பையும் பொருட்படுத்தவில்லை. நினைத்த காரியத்தை செய்ய தொடங்கிவிட்டார். நில ஆக்கிரமிப்பு என்னும் பெயரால் பெரிய பெரிய விலை உயர்ந்த மாடிகளை எல்லாம் முன்புறம் இடித்து தகர்க்கப்பட்டன. இதனால் வணிகர்களின் எதிர்ப்பு, கடை உரிமையாளர்களின் எதிர்ப்பு, செல்வர்களின் வெறுப்பு உண்டாயின. ஆனால் பொதுமக்கள் ஈவேராவின் அஞ்சாமையை போற்றினர். இன்னும் அதன் நன்மையை அனுபவிக்கின்றனர். இவர் நகரமன்ற தலைவராய் இருந்தபோது இதுபோல் இன்னும் பல சிறந்த காரியங்களை செய்துள்ளார். இவர் தாம் பிடித்த காரியத்தை சாதிக்கும் குணமுடையவர். இவரை பிறர் எளிதில் தம் கொள்கைக்கு திருப்பிவிட முடியாது. சகவாசமும் சுற்றுச்சார்பும் ஒரு மனிதனுடைய குணங்களுக்கு காரணம் என்பது இவரிடம் செல்வதில்லை. இவர் பெரிய மைனராக இருந்து கூட இவரிடத்தில் ஒரு கெட்ட பழக்கம் மட்டிலும் இன்று வரையிலும் உண்டாகவே இல்லை.
சுற்றுச்சார்புதான், அசோசியேஷன் அண்ட் சரௌண்டிங்ஸ், ஒரு மனிதன் வாழ்க்கை லட்சியம், கொள்கை ஆகியவைகளுக்கு காரணமானது என்று சொல்லப்படுகிறது. அனுபவத்தில் பெரிதும் அப்படித்தான் இருந்து வருகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு துறையிலாவது சுற்றுச்சார்பு என்பது அடிமைப்படுத்தியதாக செல்லுவதற்கு இடமே கிடைக்கவில்லை. நான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு தன்மை, என்னை சுற்றியிருந்து சுற்றுச்சார்பு, சகவாசம் ஆகியவைகளுக்கு மாறாகவே இருந்து வந்திருக்கிறேன். உதாரணமாக, எனது நல்ல வாலிப பருவத்தில் 20 முதல் 32 வரையில் சகவாடிகள் ஏறக்குறைய அந்தரங்க சகவாடிகள் எல்லோரும் மது அருந்துபவர்கள் ஆவார்கள். அது மாத்திரமா, என்னிடத்தில் அதிக காதல் உள்ள சர்க்கார் அதிகாரிகள், ஜமீன்தார்கள், மிராசுதாரர்கள் ஆகியவர்களும் மது அருந்துவார்கள். மேற்கண்ட வயதில் அநேகமாக இரவெல்லாம் இந்த கூட்டத்தாருடனே கோலாகலமாக இருந்து காலை 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து குத்து சாவியை எடுத்துக்கொண்டு கடை திறக்க போய்விடுவேன். ஒரு ராத்திரிக்கு 4 பாட்டில் 5 பாட்டில் பிராந்தி உடைப்படும். எனக்கும் மாதத்தில் இந்த செலவு சுமார் 40-50 ரூபாய் ஆகும். என் வீட்டில் சதா 2 பாட்டில்கள் இருக்கும். நானே என் கையில் டம்ளரில் ஊற்றி சோடா கலந்து கொடுப்பேன். சிலர் அதிகம் குடித்துவிட்டு போதையில் என் மீது துப்புவார்கள். ஒரு காலத்தில் ஒரு டிப்டி கலெக்டரும் ஒரு ஸ்டால்ட் அசிஸ்டன்டும் கமிஷனரும் நான் ஊற்றி கொடுத்ததையே சாப்பிட்டு விட்டு என்னை பிடித்து என் வாயில் பலவந்தமாக ஊற்றினார்கள். அப்படியெல்லாம் இருந்தும் என்னை அந்த சகவாசமும் சுற்றுச்சார்பும், அது மது அருந்தினால் எப்படி இருக்கும் என்று யோசிக்க கூட தூண்டவில்லை. என் மனைவியாருக்கு என் மீது அடிக்கடி சந்தேகம் தோன்றும். என் வாயை ஊதிக்காட்ட சொல்வார்கள். நான் கிராக்கி செய்வேன். பலாத்காரத்தால் என் வாயை முகர்ந்து பார்த்து திருப்தி அடைவார்கள். இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், சுற்றுச்சார்பு எதுவும் என்னை வசப்படுத்திக் கொள்ளவில்லை என்பதற்காகவே ஆகும். இனியும் அம்மாதிரியான சம்பவங்களே அதிகப்படியாக காணப்படுகின்றன. இத்தகைய பிடிவாத தன்மையுடையவராக இருந்ததனாலேயே இவரால் எதுவும் சாதிக்க முடிந்தது. இவர் தம் பிடித்ததை சாதித்தே தீருவார் என்பதற்கு மற்றொரு வேடிக்கையான உதாரணம். ஒரு முறை இவருக்கு வேண்டிய ஒரு மாது மைசூருக்கு மகாராஜா திருமணத்துக்கு நாட்டிய கச்சேரிக்காக சென்றார். இவரும் கூட சென்றார். அரசபையில் கச்சேரி சபைக்கு செல்ல வேண்டுமானால் முன் அனுமதி பெற்ற பெரிய மனிதர்களால் தான் செல்ல முடியும். மற்றவர்கள் உள்ளே போக முடியாது. இவரோ முன் அனுமதி பெறவில்லை. அனுமதி சீட்டின்றி வாயிலுன் உள்ளே நுழைவிட மாட்டான். எப்படியோ உள்ளே போய் தீர வேண்டும். இதற்காக தந்திர செய்தார். தன் கையில் ஒரு ஜோடி தாளத்தை வாங்கிக் கொண்டார். நாட்டிய குழுவில் தாமும் ஒருவர் போல நடித்துக் கொண்டு உள்ளே சென்று விட்டார். இறுதி வரையிலும் இருந்து நாட்டியம் பார்த்து விட்டு அந்த அம்மாளுடன் திரும்பினார். இதே போலவே பல சந்தர்ப்பங்களில் தம் காரியத்தை சாதிப்பதற்காக தம் அந்தஸ்தையோ கௌரவத்தையோ கவனிக்காமல் எதையும் செய்திருக்கிறார். இப்போதும் அப்படியே. இதற்கிடையில் 1911ஆம் ஆண்டில் வெங்கட்ட நாயக்கர் காலஞ்சென்றார். அவர் இறப்பதற்கு முந்திய அவருக்கு ஒரு சமாதி கட்ட வேண்டும் என்று கருதி அவருடைய உடலை கொளுத்தவோ புதைப்பதோ என்ற பிரச்சனை ஈவேரா கிளப்பினார். ஈவேராவுக்கு சமாதியில் நம்பிக்கை இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு சொந்த மாநிலம் ரயில்வேக்காரருக்கு தேவை இருந்ததால் அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் என்று தோன்றிற்று. அதில் சமாதி வைத்து விட்டால் எடுக்க மாட்டார்கள் என்று கருதி தந்திரத்திற்கு ஆக சமாதி வைக்க பிடிவாதம் செய்தார். வைணவர்கள், அதுவும் சந்நியாசம் பெறாதவர்கள் புதைக்கப்படக்கூடாது என்றார். ஈவே கிருஷ்ணசாமி வைணவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஈவேரா வாதாடினார். இருவருக்கும் வாதம் வலுத்து சாஸ்திரம் பார்த்தார்கள். ஈவேரா தம் தந்தையை காயலா படுக்கையில் சந்நியாசம் வாங்கிக் கொள்ளும்படி செய்தார். ஊருக்குள் புதைப்பதற்காக நகரசபையின் உத்தரவு கேட்டார். உத்தரவு மறுக்கப்பட்டது. கவர்மெண்ட்டுக்கு எழுதி கலெக்டர் மூலம் உத்தரவு பெற்றார். தந்தையார் உயிருடன் இருக்கும் போதே அவர் முன்னிலையில் அவர் உடலை என்ன செய்வது என்று குமாரர்கள் வாதாடுவதென்றால் விந்தையாயிருக்கிறதல்லவா? தகப்பனார் இருவருக்கும் சமாதானம் சொன்னார். வெங்கட்ட நாயக்கர் இறந்தவுடன் ஈவேரா இஷ்டப்படியே அவர் உடலை புதைத்து ஒரு சமாதி கட்டப்பட்டது. நாயக்கர் இறப்பதற்கு முந்தியே அவரது சொத்தை தர்மத்திற்கு விட்டு ஒரு ட்ரஸ்ட் டீட் எழுதி வைக்க செய்துவிட்டு விட வேண்டுமென ஈவேரா தீர்மானித்து விட்டார். மூத்த பிள்ளை இதை எதிர்த்தார். முடிவில் ஈவேரா வெற்றி பெற்றார். இன்றும் அப்பத்திரத்தில் சாட்சி போட்டியிருப்பவர்களில்
ஈவேரா மட்டும் கையெழுத்திட்டு வைத்திருப்பதை போல பார்க்கலாம். குடும்ப செலவுக்கு 2 பிள்ளைகளுக்கும் தாராளமாக போதுமான சொத்தை மட்டும் விலக்கி எஞ்சியுள்ள சொத்து முழுவதும் தர்மத்திற்கே எழுதி வைக்கப்பட்டது. அப்போதே முழு சொத்தும் ஆண்டொன்றுக்கு சுமார் 20,000 ரூபாய் வருமானம் உடையது என்றால் எவ்வளவு மிகுதியான பொருளை சேமித்து வைத்திருக்கிறார் வெங்கட்ட நாயக்கர் என்பது விளங்கும். ஈரோட்டில் 1920ஆம் ஆண்டு வரையிலும் ஈவேராவின் தொடர்பில்லாத பொது நிலையங்களே இல்லை, பொது காரியங்களும் இருந்ததில்லை. இவரை நகரத் தலைவராக ஜனங்கள் தேர்ந்தெடுத்த போது இவர் அப்பதவிக்கு லாயக்கில்லை என்றும், இஷ்டம் போல் பொறுப்பில்லாமல் திரிகிறவர் என்றும் அங்குள்ள பார்ப்பனர்களுடைய தூண்டுதலால் கலெக்டருக்கு சிலர் ஆட்சேபனை மனு போட்டார்கள். அங்குள்ள கிறிஸ்துவ பாதிரிமார்கள் முயற்சிக்கு இவர் விரோதமாக இருந்து வந்ததால், அவர்கள் பள்ளிக்கூடங்களை நடக்க விடாமல் செய்ததால் 2 பாதிரிமார்களும் இதற்கு உடந்தையாய் இருந்தார்கள். எனவே கலெக்டர் அவ்விதமே இவர் தகுதி இல்லை என்று எழுதிவிட்டார். அச்சமயம் சர் பி. ராஜகோபாலாச்சாரியார் ஸ்தல ஸ்தாபன மெம்பராக இருந்தார். அவர் ஈரோட்டில் சப் கலெக்டராக இருந்தவர். ஈவேரா தம் மேலுள்ள பொறாமையால் சிலர் இவ்வித பொய்யாக மனு கொடுத்துள்ளார்கள் என்றும், அச்சமயம் தாம் 29 பொது நிலையங்களில் அங்கத்தினராயும் நிர்வாகஸ்தராயும் தலைவராயும் இருப்பதாகவும் ஒரு மனு கொடுத்தார். அவைகளும் ஜில்லா போர்டு, தாலுகா போர்டு, தேவஸ்தானம் போர்டு, போர் நிதி, அர்பன் பேங்க், ஹானரி மாஜிஸ்ட்ரேட் வணிகர் சங்கம், சங்கீத சபை, விவசாயிகள் சங்கம், நாயுடு சங்கம், வாசகசாலை, மகாஜன ஹைஸ்கூல், சமரச கமிட்டி, சண்டைக்கு ஆள் சேர்க்கும் கமிட்டி முதலியவைகள் மிக முக்கியமானவைகளாகும். இதை அறிந்த சர் பி. ராஜகோபாலாச்சாரியார் ஈவேராவை முன்னமே தெரிந்தவரானதால் முதலில் கொடுக்கப்பட்ட ஆட்சேபனை மனுவை பொய் என்று தள்ளி ஈவேராவை சேர்மனாக நியமித்தார். 1919ஆம் ஆண்டில் ஈரோட்டில் ராமசாமியார் சேர்மன், சேலத்தில் திருவாளர் சி. ராஜகோபாலாச்சாரியார் சேர்மன். இவர் அடிக்கடி ஈரோட்டுக்கு செல்வதுண்டு. அங்கு நகரசபை நிர்வாகத்தை கண்டு மிகவும் புகழ்ந்து பேசுவார். ஒரு சமயம் ஈவேராவை பார்த்து, உங்களுடைய சானிட்டரி இன்ஸ்பெக்டரை எங்கள் நகரசபைக்கு கொடுங்கள் என்று திரு ராஜகோபாலாச்சாரியார் கேட்டார் என்றால் ஈரோட்டின் நிர்வாகம் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்க வேண்டும். அச்சமயம் மதுரை மில் தொழிலாளர்கள் சம்பந்தமாக டாக்டர் வரதராஜலு நாயுடு அவர்களின் வழக்கு மதுரையில் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு திரு ராஜகோபாலாச்சாரியார் அவர்களே வக்கீல் ஆகையால் திரு வரதராஜலு நாயுடுவை திரு ராஜகோபாலாச்சாரியாரும் அடிக்கடி ஈவேராவின் வீட்டிற்கு செல்வது வழக்கம். அதன் பயனாகவும் பொதுநிலையங்கள் பலவற்றில் ஏற்கனவே தொடர்பு வைத்துக் கொண்டு ஊக்கமாய் வேலை செய்வது வந்த பழக்கத்தாலும் அவ்விருவரும் ஈவேராவை காங்கிரசிற்கு இழுத்தார்கள். சி. ராஜகோபாலாச்சாரியாரும் ஈவேராவும் சேர்ந்தாற்போல் சேர்மன் பதவிகளை ராஜினாமா செய்தார்கள். அச்சமயம் பஞ்சாப் படுகொலைக்காக பலர் ராஜினாமா செய்த சமயம் ஆதலால் சர் பி. ராஜகோபாலாச்சாரியார் ஈரோட்டுக்கு வந்து ஈவேராவுக்கு ராவ் பகதூர் பட்டம் சிபாரிசு செய்து இருப்பதாகவும் ராஜினாமாவை வாபஸ் வாங்கியபடியும் கேட்டுக்கொண்டார். ஈவேரா இணங்கவில்லை. திரு வி. கல்யாண சுந்தர முதலியார் அப்போது காங்கிரஸில் இருந்தார். 1920இல் காந்தியாரின் திட்டப்படி ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது. தீண்டாமை விலக்கு, மது விலக்கு, கோர்ட்டு விலக்கு, பள்ளிக்கூட விலக்கு, உத்தியோக விடுதலை ஆகியவைகள் ஈவேராவின் மனத்தை கவர்ந்தன. என்றாலும் தீண்டாமை ஒழிப்பு விஷயத்தை காரியத்தில் நிறைவேற்றுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட போகிறது என்ற ஆசையாலும் ஜாதி வேற்றுமை ஒழிக்க வேண்டிய காரியத்திற்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதே என்று ஆவாவினாலும் சிறிதும் யோசிக்காமல் சட்டென்று காங்கிரஸில் இறங்கிவிட்டார். உடனே தமது மற்றும் உள்ள எல்லா கௌரவ பதவிகளையும் உதறி தள்ளினார். தாம் கொண்டிருந்த பொது நிலைய தொடர்புகளை எல்லாம் சிறிது சிறிதாக அறுத்துக் கொண்டார். இக்காலத்தில் இவர் தந்தையார் காலமும் நடைபெற்று வந்ததும் இவர் பெயராலேயே 15 ஆண்டுகள் நடந்து வந்ததுமான வாணிபமும் நிறுத்தப்பட்டது. இவர் நடத்தி வந்த
பஞ்சு ஆலையையும் நிறுத்திவிட்டார். ஒத்துழையாமை பிரச்சாரத்தில் தீவிரமாக இறங்கி தாமே ஒரு பிரச்சார தொண்டராக ஆகி தமிழ்நாடெங்கும் பிரயாணம் செய்து வரலானார். இச்சமயத்தில் அரசியல் வானத்தில் பெசன்ட் அம்மையார் உச்ச நிலையில் இருந்தார். அவருக்கு துணையாக பல ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் இருந்தார்கள். இவர்கள் மிகவும் மிதவாத கொள்கைகளை கொண்டிருந்தபடியால் ஈவேராவும் அவரது நண்பர்களும் பெசன்ட் அம்மையாரை அரசியலில் இருந்து ஒழித்து விட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டனர். ஸ்ரீரங்கத்தில் திரு கே.வி. ரங்கசாமி ஐயங்காரின் வீட்டில் ஈவேரா, சி. ராஜகோபாலாச்சாரியார், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, விஜயராகவாச்சாரியார், டாக்டர் ராஜன், வரதராஜுலு நாயுடு, ஜார்ஜ் ஜோசப், ஆதி நாராயண செட்டியார், கே.வி. ரங்கசாமி ஐயங்கார் ஆகிய 9 பேரும் கூடி பெசன்ட் அம்மையாருடைய ஹோம் ரூல் கிளர்ச்சிக்கு விரோதமாய் பிரச்சாரம் செய்வதென முடிவு செய்து கொண்டனர். இக்கூட்டுறவு வளரும் போது மற்றொரு புறம் நீதி கட்சியும் ஜஸ்டிஸ் பார்ட்டி வளர்ந்து கொண்டே வந்தது.